விண்வெளி பயணம் மேற்கொண்டுள்ள சுதான்ஷு சுக்லாவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. 140 கோடி இந்தியர்களின் கனவுகளை சுமந்து செல்வதாக புகழாரம். கேரளாவில் தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவமழை காரணமாக வயநாடு பகுதியில் மீண்டும் நிலச்சரிவுகள் ஏற்படுவதால் மக்கள் அச்சம். முருக பக்தர்கள் மாநாட்டால் அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் எழவில்லை என வானதி சீனிவாசன் விளக்கம். காலி புட்டிகளை திரும்பப் பெறும் விவகாரத்தில் டாஸ்மாக் ஊழியர்களின் குறைகளை தீர்க்க குழு அமைப்பு. உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். அரியலூரில் வருவாய்த்துறை ஊழியர்கள் போராட்டம். சமூக விரோதிகளின் தாக்குதலில் இருந்து தமிழக அரசு காப்பாற்ற கோரிக்கை. மேட்டூரை அடுத்த கொளத்தூரில் கையூட்டு புகாரில் சிக்கிய காவலர் சேகர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். காவல் கண்காணிப்பாளர் தகவல். காட்டு யானைகள் அச்சம் விலகியதால் கொடைக்கானலில் உள்ள பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் அனுமதி. நெல்லை அருகே மதுபோதையில் மகிழுந்தை வேகமாக ஓட்டிச் சென்று இருசக்கர ஊர்தி மீது மோதிய அப்துல் மஜித் என்பவர் கைது. சென்னை ஆவடி அருகே தொடர்வண்டியில் அச்சுறுத்தும் வகையில் இளைஞர்கள் சிலர் சாகசங்களை செய்ததால் பயணிகள் அச்சம். நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது வானிலை நடுவம்.